கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the fellowship of the Holy Spirit, உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. அதுதான் நாம் யாவருக்கும் நலமானது. That is a good thing between us. தேவன் இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே எதையுமே செய்ய முடியாது. Without God, we can't able to do anything in our life. தேவன் நம்மோடு இருந்தால் When God is with us, செய்யக்கூடாது we cannot able, செய்ய முடியாத காரியமெல்லாம் செய்ய முடியும். we can able to accomplish whatever thing is impossible in our life. தாவீது வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் இருந்தபடியினாலே When you look at the life of David, he was in that experience. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, தேவனை நெருங்கியவராக அவர் காண்பிக்கிறார். he is showing his life as a close one to God. உரிமையோடு கூட பேசுகிறார். With a love, he is speaking to God. எல்லோரையோட அவரை அதிகமாக நேசிக்கின்றவராக நேற்றைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொண்டோம். As we meditated from yesterday, he loved more than any person God. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் In the Bible, all the godly people are. அவர்கள் அனுபவங்கள் மூலமாக காரியங்களை சொல்வதை பார்க்க முடியும். They are saying through their life experience. ஆனால் தாவீதினுடைய காரியங்கள், But when you look at the life of David, ஆழமான அனுபவம் உள்ள ஒரு மனுஷனாக, he has a deep revelation about God. அவன் தாழ்மையிலிருந்து From his humbleness, உயர்ந்தவனாக he has been lifted to high. மாறினபடினாலே Since he has been to that place, தெளிவாக தேவனை அனுபவித்த ஒரு மனுஷனாய் இருக்கிறார். he understands clearly who God is. அதைதான் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். That is what we can see from this psalm. சங்கீத புத்தகம் 18 சங்கீதம் 3 வசனம். Psalm 18 verse 3. துதிக்கு பாத்திரரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். I will call upon the Lord who is worthy to be praised, so shall I be saved from mine enemies. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே என்று பார்க்கிறோம். As we see from this verse, he is worthy to be praised. அவர் ஒருவர்தான் துதிகளிலே கடந்து வருகிற ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். He is the only living God who comes in our praises. இந்த உலகத்தில் அநேக தெய்வத்தை துதித்தாலும் கூட, Even though many worship many gods in the world, அங்கே பதில் வராதபடி இருப்பதினாலே they don't have any answers from them. சலிப்போடும், With a discouragement, கலக்கத்தோடும், with a confusion, குழப்பத்தோடும், with a lots of thinking, பயத்தோடும் வாழ்கிற மக்களை ஏராளமாய் பார்க்க முடியும். we can able to see many people living in the fear. ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களோ, But the one who has the Lord as his God, பயத்தின் பாதையில் சென்றாலும் கூட, even though they go in fear. வேதம் முழுமையாக அதிகமான வார்த்தைகள் பயப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். When you look in the Bible, many times do not fear is the word mentioned. பயப்படாது என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, Not only God says do not fear, அது பயத்தை போக்குகின்றதா இருக்கிறது. it is also removing that fear in our life. திகிலுக்கு நீங்களாக்கி மீட்கிறதா இருக்கிறது. He is saving from that danger. அதனால் இங்கே தெளிவாக தாவீது சொல்கிறார், So David is saying very clearly in this verse, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், I will call upon the Lord who is worthy to be praised. அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். So shall I be saved from my enemies. இந்த சங்கீதத்திலே பார்க்கின்ற போது, When you look at this psalm, எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த சங்கீதமாக இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். this psalm has been mentioned. This psalm has been written after when God delivered from all his enemies. அவருடைய பாதையிலே In his ways, அவமானங்கள், he faced insults, வேதனைகள், he faced many kinds of நிந்தனைகள், problems, many insults, யுத்தங்கள், many wars, பலவிதமான போராட்டங்கள், many kinds of problems, ரத்தம் சிந்துகின்ற அனுபவங்கள், blood shedding experience, தோல்வியின் பாதைகள், defeat way. அப்பேற்பட்ட பாதைகள்லாம் சென்றிருக்கிறபடியினாலே, He went in all the above ways. அதிலிருந்து யார் விடுவித்தார் என்று அவர் தெளிவாக அறிந்தபடியினாலே, Since he know who has delivered from that way, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு சொல்லுகிறார். he is saying, I will call upon the Lord who is worthy to be praised. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life இந்த also, அனுபவங்கள் கூட கடந்து போகின்ற போது, when we go through this experience, நம்முடைய திறமைகளை, by our talents, நம்முடைய தாளந்துகளை, by our capabilities, நம்முடைய பலத்தை, our strength, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்த யோசிக்கின்றோம். we want to show and reveal these kinds of things to the world. தாவீது வாழ்க்கையிலே But when you look at the life of ஆடுகளை David, மேய்க்கின்ற போது he was a shepherd boy. சிங்கத்தை மேற்கொண்டதாக பார்க்கிறோம். He overcame a lion. கரடியை மேற்கொண்டதாய் பார்க்கிறோம். He overcame a bear. இஸ்ரவேலிலே In the Israelites, யாராலும் மேற்கொள்ள முடியாத கோலியாத்தை ஒரு கூழாங்கலின் மூலமாக மேற்கொண்டு ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். he faced a giant and with a stone he has conquered and won a victory over that giant. இதற்கு காரணம் என்ன?
what is the reason அவர் behind that? உண்மையுள்ளவரா? He is a faithful? அவர் பக்தி உள்ளவரா? Is he a devotee? அவர் நீதிமானா? He is a righteous அல்ல. person? No. அவர் துதிக்கின்ற ஒரு தேவ மனுஷனாய் பார்க்கிறோம். He is the one who is always praising God. அவர் ஆடுகளை மேய்க்கின்ற போதே Even though he was a shepherd boy, பாடி துதிக்கின்றவராய் இருந்திருக்க வேண்டும். he always praises God. அந்த துதியிலே தேவன் இறங்கி வந்ததை கண்டதாய் இருக்க வேண்டும். He should have seen God come in his அந்த praises. துதியின் மூலமாக பதில் கிடைத்ததாக அவர் அனுபவித்திருக்கிறார். He has experienced answer through his praises. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Like the same manner today, இந்த 6வது மாதம் in the 6th month, பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையிலிருந்து தீர வேண்டும் என்று சொன்னால் to get solved from all the problems, துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். we should be a one to always praise நாம் God. விண்ணப்பிப்பதை விட Above of our நாம் prayers, துதிக்கின்ற மக்களாய் மாறுவோம். we should be a one to praise God. துதிப்பதுதான் தேவனுக்கு தகும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். Praise God is the only way to receive the salvation from God. துதியினாலே அநேக அற்புதங்கள் நடந்ததாய் பார்க்கிறோம். We see many kind of miracles happen through the praises. அதனால் ஒரு சில காரியங்கள் தடையா இருப்பதை நினைத்து So don't look at some kind of problems in your life. நாம் பாரப்பட வேண்டாம். Do not have burden on it. துதிப்போம். Praise him. தேவனை துதிக்க துதிக்க When you praise God more and more, நம்மை அறியாதபடிக்கு ஒரு பலன் வரும். we receive a strength that will overcome everything. நம்மை அறியாதபடிக்கு ஒரு வெளிப்பாடு வரும். We will have a revelation from God. நம்மை அறியாதபடிக்கு சுகம் வரும். We will receive that health in our body. நம் அறியாதபடிக்கு தைரியம் ஆறுதல் எல்லாம் வரும். We have a courage and comfort by praising அதனால் இந்த him. அனுபவத்தில் செல்வோம். So when we walk in that way, அந்த அனுபவத்தில் சென்றபடினால்தான் since he walk in that way, இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். from in this psalm he mentioned many things. எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி And he says, I will be delivered from all mine enemies. அவர் அனுபவத்தை His experience நமக்கு சொல்லியிருக்கிறார். he has shared with us. நம் வாழ்க்கை கூட In our life இந்த also, அனுபவத்தில் போகும்படி ஒப்புக் கொடுப்போம். when we go according to it, அன்பின் ஆண்டவரே, dear Father, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி the one who is worthy to be praised, அன்றைக்கு தாவீது கூப்பிட்டது போல on those days David called you. நாங்கள் துதித்து கூப்பிடுகிறோம். Today we are praising and calling you, துதியில் Lord. தான் நீர் ஆண்டவரே விரும்புகிறவராய் இருக்கிறீர். You are happy in our praises, Lord. துதியில் தான் உம்முடைய சமூகத்தில் இருந்து காரியங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். We know from praises we can receive everything from you, Lord. துதிக்கிறோம். We are praising you. இதுவரைக்கும் நாங்கள் விண்ணப்பித்தோம், Till now we have prayed you. ஜெபித்தோம். We have meditated. ஆனால் இனி நாட்கள் நாங்கள் துதிப்போம். From this day on we are going to praise you, Father. ரீகாலதுருபியாதியா. Oh, we thank you, Lord. துதிக்கின்ற அந்த கிருபையை தாங்க. Help me to have that grace in my life. துதிக்கின்ற வரத்தை தாங்க. Help me to have a gift of தேவன் grace. நடத்துங்க. Lead us, Lord. துதியினால் நாங்கள் ஜெயிப்போம். We will have victory through praises. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take control of it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.